தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பயனாளிகள் தாமாக வீடு கட்டுகள் திட்டத்தின் கீழ் வீடு ஒன்றுக்கு 2.1 லட்சம் ரூபாய் மானியத்தில் 2,21,212 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு உள்ள நிலையில் 43,309 வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. மேலும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மக்களுக்காக 58,811 அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் 53,227 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. அடுக்குமாடி குடியிருப்புகளை மறு கட்டுமானம் செய்யும் திட்டத்தின் கீழ் 11,054 சிதிலமடைந்த குடியிருப்புகள் மறு கட்டுமானம் செய்யப்பட்டு உள்ளன. மேலும் 29,555 குடியிருப்புகளின் மறுகட்டுமான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் இக்கட்டுமான பணிகளுக்காக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் 11,708 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பன்முக பயண திட்டமிடலுக்கான இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு செயலியான சென்னை 1 இதுவரை 10.5 லட்சம் பயணிகளால் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 70,000க்கும் அதிகமான பயணச்சீட்டுகள் தினமும் இச்செயலி மூலம் வழங்கப்படுகிறது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 7,547 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.